மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இருந்தாங்கல்ல, அந்த ஆட்சி காலத்துல எங்கேயாவது ஒரு ரவுடி இருந்துச்சா? ரோட்ல எங்கேயாவது ஒரு ரவுடி சுத்துறானா? அம்மா பதவி ஏற்றவங்க என்ன சொன்னாங்க? ரவுடி பையன், திருட்டு பையன், களவாணி பையன் நான் பதவி ஏற்றக்குள்ள இந்த மாநிலத்தை விட்டு ஓடி போயிரு சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்களா? ஆயா சொன்னாங்களா இல்லையா? அந்த அம்மா எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா இருந்தோமா இல்லையா? நம்ம எல்லாரும் அம்மாவின் செல்ல பிள்ளையா இருந்தோமா? அப்போ அந்த அம்மாவின் ஆட்சி இந்த தமிழகத்துல எப்படி இருந்துச்சு? எப்படி தம்பி இருந்துச்சு? எங்கேயாவது ஒரு ரவுடி இருந்துச்சா? ஒரு திருட்டுத்தனம் இருந்துச்சா? ஒரு கொள்ளை அடிச்சானா? ஏதாவது யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உடனே சிறுகாலத்திலே பதவியேற்ற அண்ணன் எடப்பாடியார் வந்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. அவரு முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவர் சந்திச்சார். எப்படிப்பட்ட சூழ்நிலை சந்திச்சார் தெரியுமா? கொரோனா காலகட்டம். அந்த கொரோனால மக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இறந்துட்டு இருந்துச்சா? எவ்வளவு நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து, எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு பிரச்சனை. ஆனா இன்றைய அரசாங்கம், திராவிட அரசாங்கம் மக்களை திருடுகிறதிலே இருக்கு, மக்களை ஏமாற்றுவதிலே இருக்கு, மக்களை சுரண்டுகிறார்கள். இந்த மண்ணை எப்படியெல்லாம் சுரண்டணும்னு திட்டம் போட்டு பிளான் பண்ணி சொல்றான். இங்கிட்ட 5000 ரூபாய் கொடுக்கிறான், அங்கிட்ட ஒரு ஆளுக்கு தலைக்கு 1 லட்சத்தை ஆட்டே போடுறான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் என்ன சொல்ற, ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு? ஓசி பஸ் சொல்றாரு. யார்? அவங்க அப்பா வீட்டு காசா? இல்ல அவர் சொத்து கிட்ட வித்து கொண்டாந்து பஸ்ஸை விட்டு இலவசமா ஏறி போங்கன்னு சொன்னாரா? சொல்லுங்க தாய், சொன்னாங்களா? அவர் சொந்த காசா? பாட்டி நீங்க சொல்லுங்க, சொந்த காசா? என்ன தாய் சொல்லவே மாட்டேன், உண்மையே சொல்லுங்க. அவர் சொந்த காசா? எப்படி சார்? பல்ல வாசி பசி ஓசி பஸ்ஸா? யார் வீட்டு காசு ராசா? ஓசி பஸ் சொல்றாரு. நம்மள பெண்களுக்கு இலவசமா பஸ்ஸை கொடுத்துட்டு அந்த பஸ் ஓசி பஸ். எப்படி பேசுறாங்க? கோயில பூரா இடிக்கிறான், கோயில பூரா இடிக்கிறான். தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, மித்த எல்லாத்துக்கும் சொல்லுவாரு தீபாவளி நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாரு. இப்ப புதுசா ஒரு பாலம் போட்டிருக்காங்க ஐயா. அந்த பாலத்துல நம்ம உலகம் பூரா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் பூரா தெரிஞ்ச திருவிழா மதுரையில ஒரு நடக்கும். தாய் நடக்குமா இல்லையா? அது என்ன திருவிழா? வராரு வராரு அழகர் வராரு இருக்கா? எவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற திருவிழா. அந்த திருவிழாவை அந்த பாடத்துல படம் வரைஞ்சிருக்காங்க ஐயா. அழகரை காணோம், அழகரை காணோம். உண்மையா இல்லையா? அதுல பார்த்தா குதிரை படம் இருக்கு. குதிரை மேல உட்கார்ந்து இருப்பாரு. யார் உட்கார்ந்து இருப்பா? யார் உட்கார்ந்து இருப்பா? சொல்லுங்க. நான் மட்டும் கத்துனா ஐயா, அழகு மலையா அப்படி ஏறி வரக்கூடிய அந்த திருவிழாவில் அந்த வரக்கூடிய குதிரை மேல இருக்கக்கூடிய அழகரை காணோம், சாமியே காணாக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நம்ம வரவிடலாமா? யோசிங்க, வரவிடலாமா? அங்க வரவா? இந்த ஆயா பதில் சொல்லுங்க, வரவிடலாமா? இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை தமிழகத்தில் வரவிடலாமா? யோசிங்க. சரி, போன ஆண்டு பொங்கலுக்கு இதே இலவசம் வந்துச்சா? வேட்டி சேலை வந்துச்சா? சரி, வரல. இப்ப உடனே கொடுக்கிறான். ஏன் கொடுத்தான்? நீங்க சொல்லுங்க, ஏன் கொடுத்தான்? ஓட்டு போடணும், திருப்பி கொள்ளையடிக்கணும். அதுக்காக என்ன பண்றான்? உடனே விழுந்து தூங்க வந்து 5000 ரூபாய். உங்களுக்கு வரலையா? வராது இல்ல. மாண்புமிகு எங்க அம்மா ஆட்சியா நடந்துட்டு இருக்கு, இல்ல எங்க ஐயா எடப்பாடியார் ஆட்சியா நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன உடனே வர்றதுக்கு வரல. அப்ப நம்ம யாருக்கு வாக்களிக்கணும்? முதல்ல அதை யோசிக்கணும். நம்ம சொந்த பந்தம்னா வெளியூர்ல இருப்பாங்க, நம்ம சொந்த பந்தம்னா வெளியூர்ல இருக்கோம். நம்ம சொல்லணும், அம்மாவோட ஆட்சியில இலவசமா நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்களா? வேலைக்கு போறதுக்கு பஸ் மேல ஏறி போற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்கூட்டி
ஏழை எளிய மக்கள் காலையில வேலைக்கு போறதுக்கு அம்மா என்ன செய்றாங்க? சாப்பிடணும்ல. அப்ப அம்மா உணவகம்னு ஒண்ணு இருந்துச்சுல, இருந்துச்சா இல்லையா? அம்மாவே முடித்தாங்களா? அம்மா வச்சிருந்தாங்கல்ல, என்ன வச்சிருந்தாங்க? அம்மா உணவகம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல, அதை எங்க? நல்லதே இருக்க விட மாட்டான், நல்லதை இருக்கவே விட மாட்டான். உடனே அங்க ஏதாவது வருமானம் வரணும், ஆட்டையே போடணும், திருடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, திமுக இல்ல, திருடர்கள் முன்னேற்ற கழகம். இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியெல்லாம் திருடணும், எப்படியெல்லாம் ஆட்டையை போடணும். 50,000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இவ்வளவு உழைக்கிறவங்க ஒரு வீடு கட்ட முடியுதா? எவ்வளவு கஷ்டப்படுற ஒரு வீடு கட்டுறதுக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன ஐயா? ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்? பேப்பர் வேணும்னு கேட்பான், பட்டா இருக்கான்னு கேட்பான், அந்த டிடிபி அப்ரூவ் ஆயிருக்கான்னு கேட்பான், எல்லா பேப்பரும் இருக்கான்னு கேட்பான். பேங்க்ல போய் கொடுத்தா உனக்கு சிபில் இருக்கான்னு வேற கேட்கிறான். உனக்கு லோன் கொடுக்கறதுக்கு உண்டான சிபில் இல்ல, உனக்கு லோன் இல்ல. ஆனா எந்த தொழிலுமே செய்யாம, எந்த வேலையுமே பார்க்காம 5000 கோடிக்கு எப்படி நீங்க சொத்து சேர்க்கிறீங்க? ஒரு வீடு கட்ட முடியல நம்மளால, ஒரு 2 வீலர் வாங்க முடியல. தாய எங்க பாருங்க எல்லாரும், ஒரு 2 வீலர் வாங்கினா மாசம் 3000 ரூபாய் பணம் கட்டணும். அந்த 3000 ரூபாய் கட்ட முடியாம பைக்கை தூக்கிட்டு போயிடுறான். எப்படி நீங்க 5000 கோடி, 50,000 கோடி, 1 லட்சம் கோடி என்னதான் செய்வீங்க? 4 இட்லி தானே சாப்பிடுவீங்க, 4000 இட்லி காலை திம்பீங்களா? அதை மட்டும் போதும் சொல்றேன். இந்த பணத்தை போதும் சொல்லி மக்களுக்கு இந்த வேலை பாரு வரமாட்டான். 50,000 கோடி போடுறான், 2000 ஆடு வெட்டான். எங்கப்பா வருது உங்களுக்கு இந்த பணம்? ஒரு ஊரே வளைச்சு மண்டபம் கட்டுறீங்க, எப்படிப்பா? எங்கனால ஒரு 2 வீலர் வாங்க முடியலப்பா. இந்த ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி எங்க ஐயா சொல்றாரு, பிரியாணிப்பா. நான் சொல்ல சாமி, ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி வருது, எங்க ஐயா சொன்னாரு. பிரியாணி சாப்பிட்டீங்களா? சாப்பிடவே இல்லையா? பயமா வேற இருக்கான் சொல்லிட்டார். அந்த பிரியாணியை சாப்பிட்டா நமக்கு இந்த எண்ணம் வந்துடும், இந்த மாதிரி சிந்தனை வந்துடும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தோணாது, வேணாம் பிரியாணின்றார். அப்ப எவ்வளவு சிந்தனைகளை பாருங்க, எவ்வளவு திருடுறது பாருங்க. தயவு செய்து ஒவ்வொரு நாளும், இனி வரக்கூடிய காலம் தேர்தல் காலம், அதே விரைவே நமக்கு ஒரு தீபாவளி வரப்போகுது. அந்த தீபாவளியில தீபாவளியை எதுவும் கொண்டாடுறோம்? என்ன திருவிழா? எதனால தீபாவளி? ஐயா அரக்கனை விரட்டுறதுக்கு தீபாவளி கொண்டாடுறோம். அரக்கனை விரட்டுறதுக்கு தீபாவளி கொண்டாடுறோம். அப்ப இன்னும் 2 மாசத்துல அந்த தீபாவளி வருது. அந்த தீபாவளியில என்ன மண்டல தலைவர, பகுதி தலைவர, தீபாவளிக்கு யாருக்கு என்ன தேய்ச்சி குளிக்கலாம்? என்ன தேய்ச்சி குளிக்க சொல்லி யாரை குளிச்சு வச்சு அனுப்பி வச்சிடலாம். அதுதான் என்ன தேய்ச்சி குளிச்சு அப்படியே குளிச்சு, ஐயா உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, உங்களால தமிழகத்தை பாதுகாக்க முடியல, பிரச்சனை எங்க நடக்குது உங்களால போய் டைம் கொடுக்க முடியல, எவன் களவாங்குறா என்ன போய் சொல்றான்னு பார்க்க தெரியல. எங்க அண்ணன் எடப்பாடி வராரு, எங்க ஐயா எடப்பாடி ஐயா வராரு, அவரை கொண்டு வந்து நாங்க உட்கார வைக்கிறோம். அவர் என்ன வேலை செய்யறாரு, எப்படி சேர்ந்து தயவுசெய்து கொஞ்சம் பாருங்க. அவர் என்ன வேலை செய்யறாரு, தமிழக மக்களுக்கு என்ன மாதிரி உழைக்கிறாரு, அதோட சேர்ந்த கூட்டணி கட்சிகள் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் தயவு செய்து ஐயா நீங்க தம்பிள் எடுத்தது போதும், சைக்கிள் ஓட்டுறது போக, பேண்ட் ஷர்ட் போட்டு ஸ்டைலா நின்றதெல்லாம் போக, உட்கார்ந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமது ஐயா எடப்பாடி அவர்களை நம்ம ஜெயிக்க வைக்கணும். எடப்பாடி ஐயாவோட கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகள் என்னன்னு தெரியுமா? தெரியுமா? யாராவது சொல்லுங்க, யார் யாரெல்லாம் நம்ம அண்ணா திமுக கூட்டணியோட இருக்கோம்? யார் யாரோட இருக்கோம்? ஐயா மோடி இருக்காரு,
அண்ணன் டிடிவி இருக்காங்க. நம்மளுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உடனடியாக தமிழகத்தில் இருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும். பெண்களுக்கு திருமணத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களா அம்மா, வருதா வருதா? திருமணத்துக்கு அம்மா தாலி கொடுத்துருந்தாங்கல்ல. இப்படிப்பட்ட ஒரு தாயார் இருந்த தமிழகத்தை எவ்வளவு கேவலமா எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தமிழகத்தை அசிங்கப்படுத்துறான். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறதுலே குப்பை மாநகரம் மதுரையா தெரியுமா? மதுரை தான் குப்பை மாநகரமா. உலக அளவில் ஆயிப்போச்சு பேரு. இந்த பௌத்தெல்லாம் இறங்கி போய் என்ன வேலை செய்ய வேண்டாமா? நம்ம தான் குப்பை வேணும். அதுக்கு தான் சொல்றேன், குப்பை நாங்க அல்றோம், எங்களுக்கு வழி கொடுங்க கேட்கிறோம். குப்பையை நாங்க அல்றோம், எங்களுக்கு வழி கொடுங்க. அப்போ மதுரைய இருக்கிற குப்பை மாநகரமாக மாத்திட்டாங்க. அவ்வளவு அசிங்கமா இவங்களுடைய அரசாங்கம் எப்படி நடக்குது? கார்பரேஷன்ல உட்கார்ந்து இருக்கிற மேயரு கோடிக்கணக்கில் கொள்ள என்ன நடக்குது? எப்படி நம்ம நல்ல திட்டங்கள்லாம் இங்க வரும்? கார்பரேஷன்ல மேயரு கொள்ளையடிக்கிறாங்க, துணை மேயர் கொள்ளையடிக்கிறான். ஏன்னா அந்த கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்ல, கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் வேணும் இல்ல, யாராவது கூப்பிட்டு கேட்கணும் இல்ல. என்னப்பா இப்படி அசிங்கமா கேவலமா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு